இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருணேந்து சேகரி சமேத சதுர்வேதபுரீஸ்வரர் கோயிலில் இருக்கோம். இருக்கிற கிராமத்து பேர் பெருங்கடம்பனூர் அப்படின்னு பேர். இந்த பெருங்கடம்பனூர் வந்து நம்ம பார்த்த அந்த பஞ்ச கடம்ப ஸ்தலங்களில் இது ஒன்று. மீதமுள்ளது இளங்கடம்பனூர், ஆழிக்கடம்பனூர், அகரக்கடம்பனூர், கோவில் கடம்பனூர் அதெல்லாம். ஸோ இந்த கோவில் வந்து ஒரு கோச்செங்கச்சோழன் கட்டிய ஒரு மாடக்கோவில். இது வந்து சிக்கலுக்கு வடக்கா, அதாவது பீச்சில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாகூருக்கு கொஞ்சம் மேற்காக வரும் இந்த கோயிலெலாம். சரியான வெயில் புரியுது. இது கோச்செங்கச்சோழன் கட்டிய மாடக்கோவில். ஆனால் இந்த மாதிரி கோயில் ரொம்ப கிராமம் உள்ளடங்கி இருக்கிறதுனால பெருசாக விசிட்டர்ஸ் யாரும் வர்றதில்ல. அம்பாளுக்கு பேர் தருணேந்து சேகரி. இந்த மாதிரி பேரை நான் பார்த்ததே இல்லை எங்கேயுமே. தமிழ் அழகாக மும்முடி சூடி அப்படின்னு வச்சுருக்காங்க. சுவாமிக்கு பேர் சதுர்வேதபுரீஸ்வரர். ஸோ முருகன் வந்து திருச்செந்தூரில் சமாரம் பண்ணி சூரஹத்தி தோஷம் வந்து பின்னாடி அவர் வந்து அது போகிறதுக்காக 5 நிறுவி வழிபட்டார் இல்லையா, அதில் ஒன்று தான் இந்த பெருங்கடம்பனூர். ஸோ இந்த பெருங்கடம்பனூர் கோயில் வந்து இளங்கடம்பனூர் கோயிலுக்கு ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் போல் இருக்குது. அந்த இளங்கடம்பனூர்லேயும் குருக்கள் வாசலே இருக்கார், பெருங்கடம்பனூர்லேயும் வந்து குருக்கள் பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் பக்கத்துலேயே இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல ஒரு அழகான செட்டப்பில் இருக்குது இந்த கோவில். இந்த கோவில் வந்து மாடக்கோவில் அப்படிங்கிறதுனால சின்னதாக ஸ்டெப்ஸு கிழக்கு. இப்போ நம்ம வந்து மேற்கு வாசல் வழியாக என்டர் பண்ணியிருக்கோங்க. கிழக்கு வாசலில் அவ்வளோவா அது பூட்டி தான் இருக்கும் போல் இருக்குது. கோபுரம் எல்லாம் இங்கே கிடையாது. ஸோ நீங்களாக பார்த்து பின்பக்க வாசல் வழியாக பெருங்கடம்பனூர் கோயிலை போட்டு நம்ம தான் வரணும். இங்கே பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற துர்க்கை, இது வந்து இந்த ஃபஸ்ட்டு தெரிகிற ஒரு சந்நிதி, மேலே இருக்கிற சந்நிதி வந்து சுப்பிரமணியர் முருகரோடது. ரொம்ப அழகாக இருக்கார் முருகர். இது வந்து இப்போ கீழே பார்க்குறது சண்டேஸ்வரர். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வரவர் தான் நம்ம தருணேந்து சேகரி அம்பாளுடைய சந்நிதி. ஸோ ரொம்ப புராதனமான ஸ்தலங்களில் ஒன்று தான் இந்த பஞ்சகடம்ப ஸ்தலங்கள். அதை தவிர நவக்கடம்ப ஸ்தலம்னு கடம்பர வாழ்க்கை, ஐ திங்க் கீவளூர் இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஐதீகம் இருக்குது. பட் அதை வந்து கொஞ்சம் அதை இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்க்கணும். இப்போ நமக்கு அது சரியாக தெரியல. ஸோ இது வந்து பஞ்சகடம்ப ஸ்தலம்ங்கிறது இஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்ட். இது சிக்கலுக்கெலாம் வர்றவங்க வந்து அங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற அதே முருக பக்தர்கள் இங்கெல்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கோயில்களுக்கு கண்டிப்பாக வரணும், வந்து பார்க்கணும். ரைட், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸோ இதான் வந்து கோயிலோட முன்முகப்பு, அதை மட்டும் நம்ம பார்த்துருவோம் ஒரு தடவை. ஓகே, ஸோ இங்கே தான் வந்து திருப்பி நம்ம மேலே ஏறி போயிடலாம். போயிட்டு இதான் வந்து சுவாமி சந்நிதி சதுர்வேதபுரீஸ்வரர். இப்போ இங்கே வந்தீங்கன்னா அந்த கோயிலோட கிழக்கு பக்கம் வந்து உங்களுக்கு தெரியும். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பீச் வந்து cannot be too far, அண்டர் 10 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கணும். ஸோ உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். மிக்க நன்றி.